வணக்கம். இன்னைக்கு நவராத்திரி 7ஆம் நாள். இன்னைக்கு வணங்க வேண்டிய அம்பாள் காலராத்திரி. இந்த அம்பாள் ரொம்ப எளிமையானவங்க. இந்த அம்பாளை வணங்குறதுனால புகழ் கிடைக்கும், செல்வ செழிப்பும் கிடைக்கும். இந்த அம்பாளுக்குரிய ஸ்லோகத்தை இப்ப பார்க்கலாம். ஏகவேணி ஜபா கர்ண பூரா நக்னா கராஸ்திதா லம்போஷ்டி கர்ணிகா கர்ணி தைலாப்யக்த சரீரிணி வாமபாதோல்ல சல்லோக லதா கண்டக பூஷணா வர்தன மூர்த்தத்வஜா கிருஷ்ணா காலராத்திரிஹி பயங்கரி ஓம் காலராத்திரி நமக. இந்த ஸ்லோகத்துக்குரிய பொருளை பார்த்திடலாம். ஏகவேணி அப்படின்னா, வேணி அப்படிங்கிறது ஜடையை குறிக்கிறது. ஒரே ஒரு ஜடையை மட்டுமே அணிந்திருக்கக்கூடியவள். ஜபா கர்ண பூரா அப்படின்னா, ஜபா அப்படிங்கிறது செம்பருத்தி பூவை குறிக்கிறது. கர்ண பூரா அப்படின்னா அவங்களுடைய காதை சுத்தி அணிகலனா அணிஞ்சிருப்பாங்களாம் அந்த செம்பருத்தி பூக்களையே. நக்னா அப்படின்னா ஆடைகளுக்கு பதிலாக திசைகளை ஆடைகளாக கொண்டவள். கராஸ்திதா அப்படின்னா, கரா அப்படிங்கிறது அவங்களுடைய வாகனமாகிய கழுதையை குறிக்கிறது. சிதா அப்படின்னா அதில் மேல் அமர்ந்திருக்கக்கூடியவள். லம்போஷ்டி, லம்போ அப்படின்னாலே பெரிய கீழால தொங்கக்கூடிய லம்போதரன் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம விநாயகரை. அவருடைய துதிக்கை பெரிய துதிக்கை கீழால இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்றதுக்காக லம்போதரன் அப்படின்னு சொல்லுவாங்க. லம்போஷ்டி அப்படின்னா அவங்களுடைய உதடு பெரிய உதடாக இருக்குமா, தொங்கக்கூடியதா இருக்குமா. கர்ணிகா கர்ணி அப்படின்னா காதிலே அணியக்கூடிய ஆபரணங்களை அணிந்திருக்கக்கூடியவள். தைலாப்யக்த சரீரிணி அப்படின்னா, தைலாப் அப்படிங்கிறது எண்ணெயை குறிக்கக்கூடியது. எண்ணெயை உடல் முழுவதும் பூசி கொண்டிருக்கக்கூடியவளாக இருப்பாள். வாமபாதோல்ல அப்படின்னா அவருடைய இடது பாதம் இருக்கு இல்லையா, அங்க சல்லோக அப்படின்னா உலோகங்கள் இருக்கு இல்லையா, அதனால ஆன லதா கண்டக பூஷணா. லதா அப்படிங்கிறது படர்ந்து வரக்கூடிய கொடியை குறிக்கிறது. கண்டக பூஷணா அப்படின்னா, கண்டக அப்படிங்கிறது முல்லை போன்று இருக்குமா. பூஷணா அப்படின்னா இரும்பு, அந்த மாதிரி உலோகத்தால் ஆன முள்ளு மாதிரி இருக்கக்கூடிய அணிகலனை அணிஞ்சிருக்கக்கூடியவள். வர்த்தன மூர்த்த, வர்த்தன அப்படிங்கிறது உயர்ந்த அப்படின்னு அர்த்தம். மூர்த்தத்வஜா அப்படின்னா மேலே எழும்பக்கூடியது. அதாவது அவங்களுடைய பக்தர்களுடைய செல்வத்தை அதிகரிக்க செய்யக்கூடியவள், செல்வ செழிப்பை மேலெழும்ப செய்யக்கூடியவள். கிருஷ்ணா அப்படின்னா அவளுடைய நிறம் கருமையும் நீலமும் கலந்ததாக இருக்கும். காலராத்திரி, காலராத்திரி என்று அழைக்கப்படக்கூடியவள். பயங்கரி அப்படின்னா அவளுடைய தோற்றம் பய உணர்வை கொடுக்கக்கூடியதா இருக்குமா. ஓம் காலராத்திரி நமக அப்படின்னா இத்தகைய காலராத்திரி அன்னையை வணங்குகின்றேன். இந்த அம்பாளுக்கு பிளகரி ராகம் ரொம்ப பிடிக்கும். வாத்தியமா படகமும் ரொம்ப பிடிக்கும். மலர்ல பன்னீர் இலையும் நைவேத்தியமா எலுமிச்சை சாதமும் இவங்களுக்கு படைப்பாங்க. சாந்து போட்டு இவங்களுக்கு பிடித்தமானது. தானமா புஷ்பராகம் கொடுக்கறத விரும்புவாங்க. இவங்க குளியலுக்கு நலங்கு மஞ்சளை உபயோகிக்கிறத விரும்புவாங்க. கோல வகையில திட்டாணி அப்படின்னு அழைக்கப்படுற பாரம்பரிய கோல வகை. இந்த மலர்களால கோலத்தை போடுறது அவங்களுக்கு பிடிக்கும். இந்த ஸ்லோகத்துக்கு பதிலா ஓம் காலராத்திரி நமக அப்படின்னு சொல்லலாம். ஓம் சாம்பவியே நமக அப்படின்னு சொல்லலாம்.